என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. எனக்கு இந்த சர்க்கஸு மேஜிக் ஷோ இந்த ரெண்டும் அவ்வளோவா பிடிக்காது. முதல் காரணம் அதனுடைய டிக்கெட் விலை ஜாஸ்தி. பார்த்துக்கிறீங்களா? மேஜிக் ஷோலலாம் ஃபஸ்ட்டு ரோவில் உட்காரணுன்னா 500 ரூபா 1000 ரூபான்னு இருக்கும். சர்க்கஸும் அப்படி தான். ஃபஸ்ட்டு ரோல்னா விலை ஜாஸ்தி. சினிமாவில் பின்னால் உட்கார்ந்தா தான் விலை ஜாஸ்தி. விலை ஜாஸ்தி, அதனால் போக மாட்டேன். என் ஒய்ஃபை கூட்டின்னு போயிட்டேன். இவர் சொன்ன மாதிரியே ஒரு ஐட்டம் என்ன ஒன்றுனா, ஒரு ஆள் மரப்பலகையில் வச்சுட்டு அவனை அப்படியே இப்படி வச்சுருக்காங்க. அந்த பலகை சுற்றுது. ஒரு அம்மா கண்ணை மூடிக்கின்னு கத்தி எடுத்து அடிக்குது. இவர் சொன்ன மாதிரியே தான். கத்தி போய் படலை, மரத்தில் தான் படுது. இது பார்த்துட்டு சும்மா கை தட்டிட்டு வந்திருக்கலாம். நம்ம வாய் சும்மா இருக்குதா? நான் எல்லாம் சர்க்கஸே கண்டுபிடிச்ச மாதிரி என்ன பண்ணேன், என் ஒய்ஃபுக்கிட்ட கண்டிப்பாக இந்த மாதிரி கஷ்டமான விஷயத்தில் அந்த 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எப்போவுமே அப்படி தான் ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். என் ஒய்ஃபுங்க டக்குன்னு குரல்லாம் மாறிடுச்சு. கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா உடனே நமக்கு ஈகோ இல்லை. உனக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, இல்லைவா அப்படி தான் அப்படின்னா, கண்டிப்பாக அது அவன் ஒய்ஃப் இல்லை சார். இல்லைங்க நான் எப்படி சொல்கிறேன்னா, ஒய்ஃபாக கண்டு இருந்தது 6 கத்தி உள்ளே இறங்கியிருக்கோண்ணா. சார் என் ஒய்ஃபு சொன்ன விதம், அந்த டோனு, பயந்துட்டேன். நல்ல காலம் நான் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவன். சர்க்கஸில் வேலை செஞ்சுருந்தேன் வச்சுக்க முடிஞ்சுது கதை. வாழ்க்கையில் வெற்றி பெறணும் எல்லாருமே நினைக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு ஆம்பிஷன் இருக்கணும் எல்லோரும் நினைக்கிறோம். ஆம்பிஷன்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. நிறைய பேர் தப்பாக நினச்சின்னு இருக்கான். ஒரு பெட்டி கடைக்காரங்கிட்ட போய் உன் ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்களேன். சார் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கணுமா, கரெக்ட். ஒரு கிளர்க்குக்கிட்ட போய் உன் ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்களேன். சார் இந்த ஆஃபீஸில் ஜெனரல் மேனேஜர் ஆகணும், கரெக்ட், தப்பு இல்லை. ஆனால் உண்மையிலேயே நல்ல ஆம்பிஷன் எது தெரியுமா? எந்த மனிதன் சார் நான் வாழற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் என் ஆம்பிஷன் சொல்கிறானோ, அவன் தான் உண்மையிலேயே வாழ்க்கையை சரியாக வாழறான். நீங்கள் என்ன வேணாலும் இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்க்கையில் வெற்றி அடையணும். எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி அடையணும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, எது வெற்றின்னு நமக்கு தெரியல. இங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம், அங்கே ஓடுறோம். எது வெற்றி? சார் நான் ஒரு கவர்மெண்ட்டில் கிளர்க் ஆகிட்டேன் சார், ரிட்டையர் ஆன பிறகு ஒரு சொந்த வீடு சார், ரிட்டைர்மெண்ட் சார், பென்ஷன் சார், வெற்றி. சார் நான் நல்லா படிச்சுட்டேன் சார், அமெரிக்கா போயிட்டேன், அங்கேயே பெரிய சம்பளம், க்ரீன் கார்டு வாங்கிட்டேன், அமெரிக்காலே செட்டில் ஆகின, வெற்றி. என்னை பொறுத்த அளவுக்கு எது வெற்றி தெரியுமா? வாழ்க்கையில் நீங்கள் எப்போ ஜெயிக்கிறீங்க தெரியுமா? எப்போ உங்கள் குழந்தைகள் நான் வளர்ந்த பிறகு என் அப்பா மாதிரி இருக்கணும், என் அம்மா மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்களோ, அப்போ தான் உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும். எங்கள் அம்மா என் சின்ன வயசில் நிறைய சொல்லியிருக்காங்க, நீ வளர்ந்தால் தாத்தா மாதிரி வரணும்டா. நம்ம தாத்தா மாதிரி, அப்பா மாதிரி இல்லை, தாத்தா மாதிரி. எங்கள் தாத்தா மாதிரி வரணும் சொல்லுவாங்க எங்கள் அம்மா. எனக்கு தெரியும் எங்கள் தாத்தா மாதிரிலாம் வர முடியாது. அவர் ரொம்ப நல்லவர், நம்மளால் அது முடியாது. அவர் யார் எது சொன்னாலும் நம்புவார். எங்கள் தாத்தாவுக்கு 18 குழந்தை. அதை தவிர அவர் போஸ்ட்மேனாக வேறு வேலை செஞ்சுக்கிறாரு. ஆமாம் சார், அப்போ டெலிவரிலாம் கரெக்டாக ஆகிருக்கு சார். எங்கள் தாத்தா யார் எது சொன்னாலும் நம்பிடுவீங்க, நம்ப மாட்டீங்க. ஒரு ஆள் என்ன பண்ணிக்கிறான் சார், எங்கள் தாத்தா கிட்டே இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறேன்னு எங்கள் தாத்தாவை வடக்கு கூட்டின்னு போய் ஒரு மார்வாடி கிட்டே எங்கள் தாத்தாவே அடமானம் வச்சுட்டு போயிட்டான். எங்கள் தாத்தா அதே மார்வாடி கடையில் 2 வருஷம் வேலை செஞ்சு சம்பாரித்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கார். ஒருத்தர் நம்மளை ஏமாத்தினான்னு கூட எங்கள் தாத்தாவுக்கு தெரியலையா சார். எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு அப்போவே தெரியும் இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்கன்னு, அந்த அம்மா காங்கிரஸ், நான் டிஎம்கே அப்படின்னு இருக்கிறது. அவரை வச்சுட்டு நாங்கள் பண்ண அந்த மாதிரி வர முடியாது. ஆக வாழ்க்கையில் வெற்றினா நம்ம குழந்தைகள் நம்மளுடைய ரோல் மாடல். நமக்கு யார் நம்மை இளக்காரமாக நினைத்தார்களோ, யார் நம்மை அவமானப்படுத்தினார்களோ, அவர்கள் பாராட்டுகின்ற அளவிலே, அவர்கள் நிமிர்ந்து நம்மை பார்க்கின்ற அளவிலே நாம் உயர்ந்து நிற்க வேண்டும். அதற்கு பெயர்தான் சுடர் மிகு அறிவு. பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், நாம் தோல்வி உறுவதற்கு மிக முக்கியமான காரணம் நாம் அறிவை தீட்டாமல் உணர்ச்சிகளை தீட்டிக் கொண்டிருக்கிறோம்.
அல்லது என்னை போல சாதனை படைக்க வேண்டும் என்று துடிக்கின்றவர்களை பார்த்து நீங்கள் வியக்கவே வியக்காதீர்கள். ஏனென்றால் வியப்பது வீழ்ச்சி. எப்பொழுது நீங்கள் வியப்பீர்களோ, யாரை பார்த்து வியக்கிறீர்களோ அவர்கள்தான் வளர்ந்து கொண்டே போவார்களே தவிர நீங்க அங்க நின்னுட்டு கைத்தட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறுகிறார்கள் என்றால் அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளை மனதிலே முன்னிறுத்திக் கொள்ளுங்கள்.